ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கான vlog வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து தேங்காய் சட்னி வெறும் தக்காளி சட்னி நம்ம அரைச்சிருப்போம். இந்த தடவை பார்த்திங்கன்னா கேரட் சட்னி வந்து பார்த்திங்கன்னா மசாலா போட்டு தான் பண்ண போகிறோம். அது வந்து ரொம்பவே ஹெல்த்தியும் நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி ஒரு 4 வெங்காயம் 2 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன். நான் எப்பவுமே முன்னாடியே கடுகு போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். கேரட்லாம் பிடிக்கல, இது எப்பவுமே எடுத்து போட்டு சாப்பிட்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் காரத்துக்கு வந்து 3 காஞ்ச மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். கூடவே வந்து 3 பல் பூண்டு. காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து மிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டால் கொஞ்சம் கலராக இருக்கும். கூடவே வந்து கேரட் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நமக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ நம்ம அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். கேரட் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு. இது வந்து ஹெல்த்தியான சட்னியும் கூட, டேஸ்டியாகவும் இருக்கும். கேரட்டோட ஸ்மெல்லே வராது. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடிப்பிடிக்காமல் வதக்கிக்கலாம். இல்லைன்னா வந்து கருகுன ஸ்மெல் வரும். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதக்கும் போதே லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணி வதக்கினோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கிடும். நான் எப்பவுமே லைட்டாக ஆட் பண்ணிப்பேன். தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து புளி போட்டுக்கலாம். புளி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். புளி வந்து வேண்டானாலும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படின்லாம் லைட்டாக சின்னதாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருந்தால் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது கூடவே வந்து மசாலா வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி போட்டோம்னா ஒரு ஸ்பூனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் வந்து கார மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே வந்து மிளகாய் இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆட் பண்ணிக்கணும் காரம். இப்போ நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்திலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட்லாம் சாப்பிட பிடிக்கலனா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக வேணுனாலும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை பேஸ்ட்டாக வேணுனாலும் நம்ம அரைச்சிக்கலாம். நான் வந்து சால்ட் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். கூட கொஞ்சம் போட்டு நல்லா தண்ணியாக மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பார்த்திங்களா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே வந்து தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம். கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, ஸோ நான் அதோட வந்து கடுகு மட்டும் தாளித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். பசங்களுக்கெல்லாம் அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சுட சுட இட்லி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கு தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்குனாலும் தொட்டுக்கலாம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.